கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஜனவரி 22ஆம் தேதி. இந்த நாள் உங்களுக்கு சமாதானத்தின் நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இன்றைக்கு நாம் தியானிக்கும் இன்றைய மன்னா, அதாவது நம்முடைய ஆசீர்வாதம் டிவி கேலண்டரில் ஜனவரி 22ஆம் தேதி பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கிற வசனம் இந்த வசனம்தான். அப்போ கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள் என்று இங்கு பவுல் எழுதுகின்றார். பிரியமானவர்களை, இன்றைக்கு இந்த கடைசி காலங்களில் எல்லாருக்குள்ளேயும் மலிந்து கிடக்கிற ஒரு காரியம் என்ன? கர்த்தரை அறிந்தவர்களுக்குள்ளும் அறியாதவர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட, அதாவது தான் மாத்திரமே நீதிமான், தான் மாத்திரமே நல்லவன், நம்ம தான் நல்லவர்கள் என்று சொல்லி தங்களை குறித்தே மேன்மை பாராட்டி மற்றவர்கள் எல்லாரையும் அற்பமாக எண்ணி மற்றவர்கள் எல்லாரையும் பார்க்கும் பார்வையை குறை பார்க்கிற எண்ணத்தோடு கூட பார்க்கிற ஒரு சுவாபம் எல்லாருக்குள்ளேயும் ஏறக்குறைய அநேகருக்குள்ள பெருகி இருக்கின்றது. இந்த விதமான சுவாபத்தை கொடுக்கிறது சத்துரு தான், பிசாசு தான். மக்களுக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுத்து ஒருவருக்கொருவர் தூண்டிவிட்டு ஒருவரை குறித்து ஒருவர் தவறாக கணித்து தீர்ப்பு சொல்லி இப்படியெல்லாம் பேச வைக்கிறது சத்துரு. நீங்கள் அதற்கு விலகி கொள்ளுங்கள். ஏனென்றால் இங்கு வசனம் சொல்கிறது, கர்த்தர் வருமளவும் இயேசு மகாராஜா வரப்போகிறார். அவர் வந்து அவர் தீர்ப்பு சொல்கிற வரைக்கும், நியாய தீர்ப்பு வெளிப்படும் வரைக்கும், காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும், எதை குறித்தும், யாதொன்றை குறித்தும், உங்களுக்கு கண்களில் படுகின்ற, செவிகளில் கேட்கின்ற, இருதயத்தில் தோன்றுகின்ற எதை குறித்தும் நீங்கள் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. இப்படி நம்ம கபடற்றவர்களாக இருப்போம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இரக்கம் பெறுபவர்களாக இருப்போம். இரக்கம் பாராட்டும் பொழுது நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம் அல்லவா? நீங்கள் மற்றவங்களை குறித்து தீர்ப்பு சொல்லிக்கிட்டே இருந்தால் நமக்கு இரக்கம் கிடைப்பது தடையாகும். ஆண்டவர்கிட்டருந்து நமக்கு இரக்கம் கிடைக்காது. பவுல் சொல்லுகின்றார், இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். ஒருவேளை தேவ பிள்ளைகள் இப்படி வருத்தப்படலாம், ஐயோ நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் உள்ளத்தில் நான் உண்மையாக இருக்கிறேன், ஆனால் என்னை பற்றி இப்படி தவறாக பேசுகிறாங்க, தவறாக என்னை குறித்து கணிக்கிறாங்க என்று சொல்லி நீங்கள் வேதனைப்படலாம். ஆனால் நீங்கள் பொறுமையாக இருங்க, கர்த்தர் வருவார். அவர் வரும் பொழுது என்ன நடக்கும்? அவர் இருதயத்தில் மறைந்திருக்கிறவைகளெல்லாம் வெளிப்படுத்துவார். இருளில் மறைந்திருக்கிறவைகளை எல்லாம் அவர் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி அப்பொழுது தேவனால் உண்டாகும். மனுஷரால் நமக்கு உண்டாகணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. மனுஷர்கள் நம்மை குறித்து நல்லா பேசணும், நம்மை குறித்து மேன்மை பாராட்டணும், புகழணும், நம்ம செய்கிற நற்காரியங்களை குறித்து என்று எண்ணி, ஆனால் அவர்கள் அதை அசட்டை பண்ணி அது நிமித்தமாக பல நேரங்களில் நம்ம வேதனைப்படுகிறோம் அல்லவா? ஆனால் அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கிடணும், நம்ம யாதொன்றை குறித்து நாம் காலத்துக்கு முன்னே நம்ம தீர்ப்பு சொல்ல வேண்டாம். கர்த்தர் வருவார், அவனவனுக்குரிய புகழ்ச்சி அவரால் உண்டாகும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, காலத்திற்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லி ஆண்டவரே நாங்கள் தவறு செய்யாதபடிக்கு ஒவ்வொருவரையும் காத்தருளும். இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய காரியங்களெல்லாம் ஆசீர்வதிங்க. போக்குவரவு நலமாயிருப்பதாக. பலவீனங்கள் சுகவீனங்களை நீக்கி பத்திரமாய் நீர் பாதுகாத்து கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கண்ணால் காண்பதும் பொய், காதால கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதை மெய் என்று பெரியவர்கள் சொல்லுவாங்க இல்லையா? அதே போல் நீங்களும் கூட அறியாமல்
கேட்பதை கொண்டு மற்றவர்கள் சொல்வதை கொண்டு நீங்கள் தவறாக எதையும் நிதானிக்காதிருங்கள். கர்த்தர் வரும் வரைக்கும் பொறுமையாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.